கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்கிறாள் ஆண்டாள். இந்த மார்கழி நோன்பு நோற்றால் நமக்கு பலன் தருவதாக கண்ணன் சொல்கிறான். அவன் யார் தெரியுமே? கூர்மையான வேலை கையில் பிடித்து பகைவருடன் போராடும் கொடுந்தொழிலை செய்ய வல்லவன் நந்தகோபன். கண்ணன் பிறக்கும் முன்பு நந்தகோபன் பரம சாதுவாகத்தான் இருந்தான். பசும்புல் சாக மிதியாதவனாகத்தான் இருந்தான். ஆனால் கண்ணன் பிறந்து அவனை கொல்ல பூதனை தொடங்கி வலிமை மிக்க அரக்கர்கள் வரத் தொடங்கிய பின் கொல்லைப்புறத்தில் போட்டிருந்த வேல்கம்பை எடுத்து சாணை தீட்டி கையில் வைத்துக் கொண்டு கண்ணனை பாதுகாக்க தொடங்கிவிட்டார். கண்ணன் படுக்கை அருகே ஒரு எறும்பு விழுந்தாலும் சரி வேலுடன் பாய்வார் நந்தகோபன். இந்த எறும்பு ஒரு அரக்கனாகி விடலாம் அல்லவா என்று எண்ணுவார். ஏறார்ந்த கன்னி யசோதை கண்ணனது குழந்தை பருவ விளையாட்டுகள் அத்தனையும் காணும் பேறு பெற்றவள் யசோதை. அப்படி கண்டே யசோதையின் கண்கள் கூர்மையாகிவிட்டன, அழகாகிவிட்டன. கணவன் நந்தகோபனுக்கு கையிலே வேல் என்றால் யசோதைக்கோ கண்களிலே வேல்.